நெடுநாள் பேசப்பட இருக்கிற நிழல் வாடை படத்துடைய முக்கிய அம்சமே தியாகம் தான். இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இயக்குனர் செல்வக்கண்ணன் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். அதாவது ஒவ்வொரு மனிதனோட வெற்றிக்கு பின்னாடியும் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா யாரோ ஒருத்தவங்களோட தியாகம் ஒன்று இருக்கும். என்னோட இந்த நெடுநல் வாடை படத்துக்கு கூட என் 50 நண்பர்களுடைய தியாகம் தான் இந்த படம் அப்படின்னு சொன்னார். அது உண்மையும் கூட. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அக்காவை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தா அந்த வீட்டில் இருக்க ஒரு தம்பி தன்னுடைய மேல் படிப்பை தியாகம் பண்ணியிருப்பான். இந்த படமுமே அப்படித்தான். மகள்வழி பேரன் மீது மகள்வழி பேரனுக்காக ஒரு தாத்தா பண்ணுற தியாகமும் அகத்தை கொடுத்து மாற்றிக்கிட்ட தலைவனும் தலைவியும் அவங்களுக்குள்ள பண்ணிக்கிற தியாகமும் தான் இந்த படத்தின் கதை. ஒரு பசுவின் தியாகம் ஒரு மாபெரும் நடிகனுக்கு இவ்வளவு நாளா நம்ம தமிழ் சினிமா துரோகம் பண்ணிட்டு இருக்கு. அது யாருன்னா பூ ராம் சார். நிச்சயமா அவருக்கு இனிமே நிறைய கேரக்டர் வரணும், அவர் நிறைய பண்ணணும். அப்புறம் அமுதா கேரக்டரில் வர்ற அஞ்சலி நாயரும் சரி, ஹீரோவா இளங்கோ கேரக்டரில் வர்ற அலெக்ஸும் சரி, ரெண்டு பேரும் படத்தில் நடித்த மாதிரியே தெரில. தாமிரபரணியில் குளித்து திருநெல்வேலி சங்கரா காலேஜில் படித்து இன்னும் திருநெல்வேலியில் உள்ள ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு தெருவில் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க மாதிரி அவ்வளோ இயல்பாக இருக்காங்க. நிச்சயமாக அது ரொம்ப பாராட்டுக்குரியது. அப்புறம் ஹீரோவோட சைல்ட்ஹுட் கேரக்டராக ஒரு பையன் வரான், அசத்திருக்கான். பொம்பளை பிள்ளை நான் தவிட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் பெத்த பிள்ளை, என் பேரன் பேத்திங்க, நல்லது கெட்டதுன்னா நான் தான் பார்க்கணும். ஒரு படத்தோட தரத்தை அந்த படத்தோட பட்ஜெட் தீர்மானிக்காது, கதை சொல்லலும் காட்சி அமைப்பும் தான் தீர்மானிக்கும். தீர்மானமாக சொல்லலாம், செல்வக்கண்ணன் இஸ் எ குட் டைரக்டர். அதாவது உறவுகளோட மேன்மை, இரு உள்ளங்களோட தூய்மை, வெளியேற்ற முடியாத வன்மம், வெளியேறாத துன்பம், இப்படி நிறைய விஷயங்களை நாம் கடந்து வர முடியாத நிறைய விஷயங்களை அச்சு அசலாக பதிவு பண்ணியிருக்கார். கவிப்பேரரசு வைரமுத்து சாருடைய வைர வரிகளும் அந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்த இசையமைப்பாளரும் தான் இந்த நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவர்கள். அப்புறம் எந்த ஒரு ராயல் எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல், பெரிய லைட்டிங் செட் எதுவுமே இல்லாமல், கிராமத்தை அதோட அழகியல் துளியும் மாறாமல் அச்சு அசலாக ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்க ஒளிப்பதிவாளர் வினோத்துக்கு இந்த நெடுநல் வாடை டீமே கடமைப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ஒன்று பதிவு பண்ணணும். சினிமாவில் இருக்கிற சிவகார்த்திகேயன் தன் நண்பனுக்காக தயாரிப்பாளராக மாறினாருன்னா ஓகே, அதுவும் பெரிய விஷயம்தான். அதை விட சினிமாவுக்கு துளியும் சம்மந்தம் இல்லாத தன் சினிமா நண்பனுக்காக ஒரு 50 பேர் சேர்ந்து தயாரிப்பாளராக மாறியிருக்காங்க பாருங்கள் இந்த நெடுநல் வாடை படத்தில். இதுக்காகவே நம்ம இந்த நட்புக்காகவே, இந்த தியாகத்துக்காகவே நம்ம இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏதோ ஆகி போச்சு, படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது தாத்தாவோட ஈரம் ஒழுகிற முத்தம், நம்மளை அணைச்சி தூங்குற அம்மாவோட மூச்சு காத்து சத்தம், ஓடி விளையாண்ட ஊருணி, ஊருக்கு ஒதுக்குப்புறமா நிற்கிற ஒத்தை பனைமரம், தொலையாத காதல், தொலைந்து போன காதலி, இப்படி நிறைய ஞாபகங்கள் நம்மளை போட்டு தாக்கும். அந்த அனுபவத்தை தவற விட்டுறாதுங்க. அவசியம் எல்லாரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள்.